தேவன் இருக்கிறதற்கு அத்தாட்சியாய் என்னுடைய 2 பிள்ளைகளை ஜீவனை கொடுத்த ஆண்டவர், தேவன் இருக்கிறதற்கு அத்தாட்சியாய் ஒன்றுமில்லாத எனக்கு சபையையும் ஊழியத்தையும் கொடுத்த ஆண்டவர், தேவன் இருக்கிற அத்தாட்சியாய் நிச்சயமாய் அவர் வரப்போகிறார். மேகங்களின் மேலே வரப்போகிறார். கண்கள் யாவும் அவருடைய முகத்தை காண போகிறது. அவரை குத்தின யாவரும் அவரை பார்க்க போறாங்க. ஆமென். அவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிற்று. நிச்சயமாய் கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாய் இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, நம்முடைய ஜெனரேஷன் தான் கடைசி ஜெனரேஷனா இருக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நாம் அந்த கடைசி காலத்துல தேவனை இறுக பற்றி கொண்டால் நிச்சயமாய் வருகையில எடுத்துக் கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தரிசனமான ஆண்டவர்கிட்ட ரகசிய வருகையை குறித்து கேட்டேன். ஆண்டவரே, ரகசிய வருகை எப்படி ஆண்டவரே உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் வரும் அப்படி சொல்லி கேட்கும் பொழுது 2019-20 கொரோனா தேசம் எங்கும் உலகம் எங்கும் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அந்த கொரோனாவின் மத்தியிலே ஆவியானவர் எங்களோடு திருஷ்டாந்தமாய் பேசினார். என் மகனே, என்னுடைய வருகையை குறித்து கேட்டாய் அல்லவா? ஒரு கொரோனா வைரஸுக்கு உலகம் முழுவதும் ஒரு ஆதிக்கத்தை செலுத்த முடியுமானால் நான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உலகம் முழுவதிலும் ஒரே நொடி பொழுதுல ஒரே செகண்ட்ல கர்த்தர் வருவாராம். தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்களை எடுத்துக் கொள்ளுவார். கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்கள் அவர்களை எடுத்துக் கொள்ளுவார். தேவனோடு யாரு நேர செலவழிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் எடுத்துக் கொள்ளுவார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். கொரோனா வைரஸ் தேசம் எங்கும் ஆளுகை செய்தது. எல்லா நாட்டிலையும் எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களுக்குள்ளையும் கொரோனா வைரஸ் தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் பேசினார். இந்த கொரோனா வைரஸ்க்கே இவ்வளவு வல்லமை உண்டானால் நான் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவருடைய வருகைக்கு அடையாளமாய் கடைசி நாட்கள்ல கொள்ளை நோய் உண்டாகும் சொன்னது போல உலகம் முழுவதும் கொள்ளை நோய் உண்டானது. தேவன் உலகம் முழுவதும் இயேசுதான் ஆண்டவர். சாத்தானும் உலகம் முழுவதும் அவன் தான் சாத்தான். அதாவது கொள்ளை நோய் வரும்னு வசனம் சொன்னுச்சுன்னா நம்ம பேட்டையில மட்டும் வராது, நரசிங்கநல்லூர் மட்டும் வராது, உலகம் முழுவதும் அவருடைய வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. பூமி எதிர்ச்சி வரும்னு சொன்னா சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் வராது, உலகம் முழுவதும் பூமி எதிர்ச்சி உண்டாகும். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும்னு கர்த்தருடைய வசனம் சொன்னுச்சுன்னா இந்திய தேசத்துல மட்டும் அப்படி நடக்காது. உலகம் முழுவதும் அவருடைய வசனம் நிறைவேற போய்தான். அவர் உலகம் முழுவதற்கும் ஆண்டவராய் இருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் அவரே தேவன், அவரே கர்த்தர். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் அவரை முன்னிட்டு ஆணையிடும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிடுகிற ஒரு கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் மாற்றமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்ற போகிறார்.